நாம் வாழும் இந்த உலகம் ஒரு மிஷனரி யுகம் என்று திருச்சபையின் வரலாற்றில் இந்த காலங்களை அழைப்போம். திருச்சபையின் மிக அழகான பொன்னான காலங்களில் ஜி நெட்வொர்க் மிஷன் பிரான்ஸ் தேசத்திலிருந்து உலகெங்கும் இருக்கிற மகத்தான மக்களுக்கு தருகிற அறைகூவலுக்காக, இந்த தலைமுறையின் அழகான தாக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் 7 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை உருவாக்கி இசைவாக இந்தியாவுக்கு அப்பால் இருக்கிற எல்லைகளில், குறிப்பாக பிரான்ஸ் தேசத்தில், ஐரோப்பா கண்டத்தில் மகத்தான ஒரு சாதனையை செய்து நிறைவேற்றுவதற்காக நன்றி. 2 மாதங்களுக்கு ஒரு முறை இப்படி சந்திக்கிற இந்த தொலை தொடர்பு உபகரணங்களின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பேர் உவகை கொள்ளுகிறோம். ஆண்டவர் இந்த மிஷனை 7 ஆண்டுகள் நடத்தி இருக்கிற ஆண்டவர் மகத்தானது, மகா உன்னதமானது, மிக பெரியது என்கிற எல்லைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி ஜெபிக்கிறேன். சின்ன தீர்க்கதரிசிகளில் ஒருவர் இப்படி சொல்லுவார்: அற்ப ஆரம்பத்தை யார் அசட்டை செய்வார்? ரொம்ப உண்மை. 46 ஆண்டுகளாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்கிற ஒரு மிஷனரி இயக்கத்தில் மிஷனரியாக, பின்பு பல்வேறு எல்லைகளில் ஓய்வு பெறுவதற்கு முன்பதாக அதன் பொது செயலாளராக நாடெங்கிலும் இருக்கிற இந்தியாவின் 600 மாவட்டங்களிலே பணி செய்திருக்கிறேன். தாழ்மையோடு கற்றுத் தேர்ந்த மகத்தான உண்மைகளை இப்போது பிற இயக்கங்களுக்கு போதர்களை பயிற்றுவிப்பதற்கு, போதர்களை போன்ற மிஷனரி தலைவர்களை பயிற்றுவிப்பதற்கு பயன்படுத்துகிறேன். ஆராய்ச்சியில் அதிகம் நாங்கள் குழுவாக ஈடுபடுகிறோம். இப்படிப்பட்ட பெரும் கிருபையை ஆண்டவர் தரும்போது கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு பாடம், ஆண்டவர் செயலாற்றுகிறார், வல்லமையாய் செயலாற்றுகிறார். ஒரு உதாரணத்துக்காக இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் நேரடியாக இன்றைக்கு நீங்கள் கேட்க ஆவலோடு கூட அமர்ந்திருக்கிற அந்த செய்திக்காக வர வேண்டும் என்று விரும்புகிறேன். சென்னையில் படப்பை என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அதில் ஒரு 42 இஸ்லாமியர் மத்தியிலே வேலை செய்த தம்பதியர் கூடி வந்தார். அவர்களோடு பணி செய்வதற்கான ஊக்கத்துக்காக நாங்கள் சென்றிருந்தோம். அப்போது ஒரு தம்பதி தங்களில் ஆண்டவர் செய்கிற நிகழ்வை சொன்னார். சென்னையில் ட்ரிப்ளிகேன் என்று அழைக்கப்படுகிற திருவல்லிக்கேணி பகுதி அடர்ந்த முஸ்லிம்கள் இருக்கிற பகுதி. ஆண்டவர் செயலாற்றுகிறார். 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் மிஸ்யோ டே என்று அழைப்போம். ஆண்டவருடைய மிஷனரி பணி என்பது யாரோ இங்கோ எதற்கோ எவரோ துவக்கியது, அதனுடைய விதம் என்றெல்லாம் நினைப்பது அறியாமை. அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த தம்பதியர் சொல்லும்போது, சென்ற வாரத்தில் ட்ரிப்ளிகேனில் இருக்கிற இந்த தெருவுக்கு, இந்த காலனியில் இருக்கிற இந்த தெருவுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் இருந்தது. அதற்காக நானும் என் கணவரும் புறப்பட்டு சென்றோம். படுதா போட்டுக்கொண்டு இஸ்லாமிய உடை அணிந்து, அங்கு திரளாக இஸ்லாமியர் சகோதர சகோதரிகள் இருப்பதனால அவர்களுக்கு புரியுமாற் போல அவர்களுடைய கலாச்சாரத்திலே சென்று அவர்களை பொருளோடு நற்செய்தி பணிக்காகவும் சாட்சிக்காகவும் ஆண்டவர் அவர்களிலே செய்கிற நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காகவும் கேட்பதற்காகவும் நாங்கள் போக வேண்டும் என்று அங்கே போயிருக்கோம். அந்த தெருவின் முனையிலேயே ஒரு அம்மா ஆவலோடு கூட எங்களுக்காக காத்திருந்தது போல நின்று வாங்க வாங்க என்று அழைத்து சென்றார். முட்டு சென்று
நீண்டு சென்று அந்த தெரு இந்த தெரு என்று கடைசி அவருடைய வீட்டுக்குள்ளாக போன உடனே நாஸ்தா காலையிலேயே இருக்கிற அந்த சிற்றுண்டியை ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். உன்னை சொல்லி வைத்தது போல தெருக்கொடியில் நின்றீர்களே, எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்களே, இப்படி காலை உணவையும் ஆயத்தம் செய்திருக்கிறீர்களே, அது எப்படி என்று அந்த அம்மா கேட்கிறான். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நேற்று இரவு உங்களைப் போல ஒரு தம்பதியர் இங்கு வருவார்கள் என்று எனக்கு ஆண்டவர் காட்சி தந்தார், தரிசனம் தந்தார். கனவு போல நான் கண்டேன். அப்படியே நீங்க வந்தீங்க. நீங்க வர்றீங்கன்னு சொல்லி நான் அதற்காக ஆயத்தப்படுத்தி இந்த காலை சிற்றுணவையும் நான் ஆயத்தம் செய்திருக்கிறேன். ஆண்டவர் நிலை செய்த காரியங்களை சொல்லுகிறேன். எனக்கு பக்கத்து வீட்டில் சொல்லுற காரியங்களை நான் எடுத்து சொல்லுகிறேன், அவங்களை அறிமுகப்படுத்துகிறேன், வாங்கன்னு சொல்லி அந்த நாள் முழுவதும் எழுச்சியான ஒரு ஊழியத்தை இந்த அடர்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நடக்கிற இடத்துல நாங்கள் கண்டோம் என்று சொன்னார். இது இன்றைய சராசரி நிகழ்வு. இதை மலையின மக்கள் மத்தியிலே சொல்லுவேன், காடுகளிலே மலைகளிலே சொல்லுவேன், பாலைவனங்களிலே சொல்லுவேன், ஜம்மு காஷ்மீர் துவங்கி மிக கடினமான எல்லைகளிலே ஆண்டவர் இப்ப செய்தார்னு சொல்லுவேன். ஆனா சகஜமாக பழகி கொண்டிருக்கிற சென்னை பட்டணத்தில் கூட ஆண்டவர் இன்றும் செயல் ஆற்றுகிறார். அல்லேலூயா. அந்த மகத்தான ஆண்டவரை மிஷனரி பணி இயக்குனராய், அறுவடையின் அதிபதியாய் கொண்டு வாழுகின்ற ஜி நெட்வொர்க் மிஷனுக்காக ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த 7வது ஆண்டு அவர் செயலாற்றுகின்ற, வல்லமையாய் செயலாற்றுகின்ற, நம்ம மத்தியில திரளாய் மக்களை திரட்டுகின்ற மகத்தான பணியினை செய்து நிறைவேற்றுகின்ற ஒரு பணி இயக்கமாய், நற்செய்தி பணி இயக்கமாய் ஜி நெட்வொர்க் மிஷனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மிஷனரி பணியின் துவக்கத்தை பற்றி இப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். வேதநாயகம் சாமுவேல் அசரியா என்கிற ஒரு இளைஞனை பற்றி சொல்வார்கள். OMCA என்கிற உலகளவிலான ஒரு நிறுவனத்தில் பணியாளராய் பணி செய்து கொண்டிருக்கும் போது சென்னையில் இருந்து அவரை ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஜாஃபனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அது ஒரு மிஷனரி கூடுகை. அங்கேதான் அவருக்கு சொல்லப்படுகிறது, இலங்கையில் தொண்டி என்கிற ஒரு துறைமுக பட்டணம் இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில். இன்றைக்கு அது தமிழகத்தின் தெற்கு கோடியில் இருக்கிறது. அங்கு மிஷனரிகளை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். எப்போது? 1900 ஆண்டில். இந்த இளைஞன் அதை கேட்ட மாத்திரத்தில் இருப்பு கொள்ளவில்லை, எழும்பி நிற்கிறார். இந்த சின்ன அழகு தீபகற்ப தேசம் இலங்கை, ஸ்ரீலங்கா, சிலோன் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட அந்த தேசத்தில் நின்று இந்தியாவுக்கு மிஷனரிகள் புறப்பட்டு வந்தார்கள். ஆஹா, அப்படின்றா தென்னகத்தில் இருந்து, தமிழ் இனத்தின் மத்தியிலிருந்து ஏன் மிஷனரிகள் புறப்பட்டு வரக்கூடாது? திருநெல்வேலி பூமியை சார்ந்தவர். ஆகினாலே பாளையங்கோட்டையில் இருந்த அந்த அமைப்பில் போய் பேசினார். இந்திய மிஷனரி சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை முதல் முறையாக உள்ளூர் மக்களாய், உள்ளூர் தேசத்தில் உள்ளூர் பொருளை கொண்டு உள்ளூர் இயக்கமாய், இண்டிஜினஸ் என்று சொல்லுவார்கள், நமக்கு நம்முடைய தேசத்தில் செய்து நிறைவேற்ற முடியும் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை ஆண்டவர் அவருக்கு தந்தார். இது போதாது, தென்னகத்தில் இருக்கிற நெல்லை பூமியில, திருநெல்வேலி எல்லையில இருப்பது போதாது என்பதற்காக அப்போது இந்தியாவின் தலைநகரம் கல்கத்தாவாக இருந்தது. கிறிஸ்தவர்கள் சராம்பூர் என்கிற பட்டணத்தில் இருந்தார்.
அதனால் அங்கே போயிருந்து பானர்ஜி போன்ற மகத்தான மனிதர்கள், சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற சேலத்தில் KT பால் என்கிறவர், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் என்று பஞ்சாபில் சாது சுந்தர் சிங் போன்ற மகத்தான மனிதர்களை உருவாக்கிய அந்த எழுப்புதலின் காலத்தில் தேசிய அரங்கிற்கு தேசிய மிஷனரி சங்கம் NMS என்று அதை இப்போது அழைக்கிறோம். இரண்டும் 100 ஆண்டுகளை கடந்து இப்போது அதற்கு பிறகும் 25-30 ஆண்டுகளை கடந்து விட்டது. இந்த இரண்டையும் பார்த்து தான் இன்றைக்கு 50-60 ஆண்டுகளாக தமிழகத்தில் பிரதானமாக, தென்னகத்தில் பரவலாக, இப்போது நாடெங்கிலும் நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் இந்தியா மிஷன்ஸ் அசோசியேஷன் என்கிற ஒரு அமைப்பை 1983ஆம் ஆண்டு ஸ்தாபித்தோம். அப்படி ஸ்தாபிப்பதற்கு 300 மக்கள் இயக்கங்களை இந்த தலைமுறையின் துடிப்பான மக்கள் இயக்கங்களாக உருவாக்குவதற்கு ஆண்டவர் இதை முன்னோடி இயக்கமாக பயன்படுத்தினார். அதற்கு முன்பாக கேரளாவில் இவாஞ்சலிஸ்டிக் அசோசியேஷன் என்று இருந்தது. மார்த்தோமா திருச்சுபை இன்றைக்கு கொண்டாடுகிற அந்த சுவிசேஷ நற்செய்தி பணி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கு வந்த எழுப்புதலின் வாயிலாக வந்தது. மார்த்தோமா என்கிற அந்த ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை நின்று புராட்டஸ்டன்ட் திருச்சபையாக ஒரு எழுச்சி பெற்ற ஒரு இனமாக அது வந்தது. அதன் விளைவாக அந்த மார்த்தோமா இவாஞ்சலிஸ்டிக் அசோசியேஷன் வந்தது. இதை போல இன்னொரு நிகழ்வு இந்தியாவில் நிகழ்ந்தது என்றால் அது ஜோராம் மிஷனரி மூவ்மெண்ட், ZMM என்று சொல்லுவோம். மிசோ மக்கள் உலகெங்கும் இன்றைக்கும் மிஷனரி பணியில் முன்னணியில் தமிழ் இனத்தையும் மிசோ இனத்தையும் உலக ஆய்வாளர்கள் உற்று நோக்குகிறார்கள். ஏன் அவங்களுக்கு மட்டும் இத்தனை ஆர்வம், இத்தனை ஆர்வலர்கள், இத்தனை தாக்கம், இத்தனை ஆழம், இத்தனை அற்புதமான ஒரு படைப்பு, இயல்பாக ஒரு செயலாக்கம் அவர்களுக்கு மட்டும் ஏன் என்று உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலையில் ஆண்டவர் அவருடைய அருள் திட்டத்தை ஜிநெட் மிஷன் மூலமாக ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் வாழுகின்ற என் அன்புக்குரிய தமிழ் உள்ளங்களுக்கு தேனாய் தேன் அமுதாய் மகத்தான திட்டமாய் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த தலைமுறைக்கென்று இருக்கிற மிஷனரி தாக்கமாக மிஷனரி பணியை பயன்படுத்துவாராக. இந்த ஆண்டை அதற்காக ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக செய்தியை மத்தேயு என்பார் எழுதிய நற்செய்தி நூலில் இருந்து 28வது அதிகாரம், நமக்கு எல்லாரும் நன்றாக தெரிந்திருக்கிற பகுதி, 18வது வசனம் துவங்கி 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த பிரதான கட்டளையை எடுத்து வைத்திருக்கிறேன். மார்க்கில் 16ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தை வசனத்தை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறோம். அவர்கள் உலகங்களுக்குள்ளாக செல்லுங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் என்று மத்தேயு சொல்வார். இங்கே நீங்கள் புறப்பட்டு அவர்கள் உலகங்களுக்குள்ளாக செல்லுங்கள், அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு என்று என்னுடைய ஆந்த்ரோபாலஜி பேராசிரியர் சொல்லுவார், பால் ஹீபர்ட் என்று. மகத்தான ஒரு மனிதர். அவர்கள் உலகம் எது, அதை புரிவது மொழி, கலாச்சாரம், வாழும் விதம், அவர்களுடைய ஏக்கம், அவருடைய வெறுமை, அவர்களில் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டிய ஒரு தேவை, இதுவரை செய்து நிறைவேற்றுகின்ற விதங்கள் என்றெல்லாம் அதைகளை நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய் என்று மத்தேயு சொல்வதை மார்க்கு அவர்கள் உலகங்களுக்குள்ளாக செல்வது. மக்கள் இனங்கள் இனம் இனமாக ஆண்டவரை நேசிக்கிற, அண்டி வருகிற, சாறை சாறையாக இன்றைக்கு இனமினமாக ஆண்டவர் தம்முடைய திருத்திட்டத்தை
மக்களுக்கு சொல்லும்போது அவர்கள் எலங்களுக்குள்ளாக, அவருடைய உலகங்களுக்குள்ளாக, அவருடைய புரிதலுக்குள்ளாக, அவருடைய எண்ண ஏக்கங்களுக்கு உள்ளாக சென்று விட்டால் லூக்கா இதுதான் என்று எருசலேம் துவங்கி பூமியின் எல்லை வரைக்கும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் சொல்லப்பட வேண்டும், அதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லி முடிப்பார். யோவான் அதையே பிதா என்னை அனுப்பியது போல என்று 20ஆம் அதிகாரத்தில் தம்முடைய சகாக்களுக்கு சொல்லி, இந்த பூட்டியிருந்த அறைக்கு வெளியாக இருக்கிற பெண்மணிகளை ஆண்டவரின் அருள் திட்டத்தில் அப்போஸ்தலர்களின் அப்போஸ்தலராக ஆண்டவர் கருதுகிறார். அவர்கள் மூலமாக இவர்களை இந்த அப்போஸ்தல பணிக்கென்று நியமித்து அவர்களை பிதா என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று அனுப்புகிறார். அதைத்தான் பரத்துக்கு ஏறும்போது அவர் இறுதியாக உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும், தூய ஆவியர் என்று அவரை அழைக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் சாட்சியாய் இருக்கும் அதே நேரத்திலேயே சைமல்டேனியஸ்லி உலகமெங்கும் இருக்கிற வல்லமையான ஏஜி திருச்சபை அதனுடைய தெற்காசிய இயக்குனர் பெந்தைகோஸ்தே சபை செய்த மிகப்பெரிய தவறு, முதலில் எருசலேம் என்று அதை புரிந்து கொண்டது. அது தவறானது என்று இந்த பெந்தைகோஸ்தே திருநாளில் பெருநாளில் அந்த கொண்டாட்டத்தில் சொன்னார். எருசலேமிலே சாட்சியாக இருக்கும் போதே யூதேயாவிற்கு, கடினமான மலைப்பாங்கான எல்லைக்கு, சமாரியாவுக்கு எதிர்ப்பு இருக்கிற இனங்கள் மத்தியில், பூமியின் எல்லைக்கு, அப்போது எருசலேம் எவ்வளவு கலவர பூமியாக இல்லை, இன்றைக்கு 200 நாடுகளை கொண்ட மிகப்பெரிய பரப்பு, அந்த உலக பரப்பிற்கு அன்றைக்கே கட்டளை தந்தது, ஆண்டுடைய சாட்சியாக இருக்க வேண்டும் என்கிற கட்டளை. இது வெறும் சாட்சினா தமிழில் ஒரு மென்மையான பதமாக இருக்கிறது. மூலப்பதத்தை என்னுடைய பேராசிரியர் சொல்லும்போது சொல்லுவார், அது இரத்த சாட்சி என்று சொல்ல வேண்டும். இதற்கு நீங்கள் பலனடையும் போது எருசலேமில் இரத்த சாட்சியாய், யூதேயாவில் இரத்தம் சிந்துவதற்கு ஆயத்தமாய், சமாரியாவில் எதிர்ப்பின் சூழலில் அத்தனை தாக்கு பிடிக்கிறவர்களாய் சாட்சியாய், உலகத்தின் எல்லைக்கே ஐரோப்பாவின் அத்தனை நாடுகளில் வாழுகின்ற தமிழ் இனத்திற்கு ஆண்டவர் தருகிற மகத்தான கட்டளை. இவைகளை மையமாக கொண்டு 4 அலை இதுவரைக்கும் புராட்டஸ்டன்ட் திருச்சபையின் வரலாற்றிலே மிஷனரி பணியாக இருந்தது. 400 ஆண்டுகளாக கடற்கரை மிஷன், கத்தோலிக்க மிஷனை இதை ஆரம்பித்து விட்டார். மார்ட்டின் லூத்தர், அவரை தொடர்ந்து இருக்கிற சீர்திருத்த திருச்சபை மிஷனரி பணியை துவக்குவதற்கு முன்பதாகவே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை என்று அழைக்கப்பட்ட இப்போதைய கத்தோலிக்க திருச்சபை உட்பட்ட அந்த திருச்சபை உலகமெங்கும் கடற்கரை பிரதேசங்களில், நாடுகளின் கடற்கரை எல்லைகளில் வந்தது. கோஸ்டல் மிஷன் ஈரா என்று அதை சொல்லுவோம், கடற்கரை மிஷன் அலை என்று சொல்லுவோம். அதை விட்டுட்டு ஆண்டவரின் அருள் திட்டத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு சிட்டி ஸ்டட் போன்ற ஆண்டவருடைய பிள்ளைகள், தமிழ் உலகம் இன்றைக்கு கிரிக்கெட்டை கொண்டாடுகிறது. இங்கிலாந்து வீதிகளில் அத்தனை செல்வந்தமான பின்னணியில் பிறந்து வளர்ந்த அந்த இளைஞன் கிரிக்கெட் மட்டையை வைத்து கொண்டு ஒரு லைப்ரரிக்கு போகிறார். பாரிஸில் இருக்கிற புத்தக குவியல் தான் உலகத்தின் அதிசயங்களில் ஒன்று என்று சொல்வார்கள். இந்த மனிதன் ஆண்டவரின் அருள் திட்டத்தில் இந்த கிரிக்கெட் மட்டையை வைத்துக்கொண்டு ஒரு புத்தகத்தை தேடுகிறார். ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவர் எனக்காக செய்து முடித்த வேலை என்கிற புத்தகத்தை அந்த சம்மரில் பார்க்கிறார். ஆண்டவர் இதை எனக்காக செய்து முடித்தார்னா, நான் இந்த கிரிக்கெட்டை வச்சுட்டு
வாழ்க்கையை வீணடித்து விடக்கூடாது என்று சைன்லேண்ட் இன்லேண்ட் மிஷன் என்கிற இந்த இயக்கத்தை சீனாவில் துவக்குகிறார். இந்தியாவுக்கு வந்தார். உலகெங்கும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கினார். அதுதான் 2வது ஈரா என்று சொல்லுவோம். இன்லேண்ட் மிஷன் ஈரா, உள்நாட்டு மிஷன் அலை. இது ஒரு 100 ஆண்டுகளாக இருந்தது. அதன் பின்பு ஒரு 100 ஆண்டுகளாக இப்போது ஆண்டவரின் அருள் திட்டத்தில் மக்கள் எண்ணங்களை சந்திக்கும் அலை என்கிற ஒரு மிஷனரி பணி முயற்சி இருந்தது. இட்ஸ் அ பீப்புள் குரூப் ஈரா. அதுவும் இந்தியாவிலே தான் துவங்கியது. ஆச்சரியமாக இருக்கிறது. இந்தியாவின் மிஷனரி தம்பதியருக்கு பிறந்த டொனால்ட் மெக்காவரன் சத்தீஸ்கரில் இருக்கிற சத்னா என்கிற அப்போது மத்திய பிரதேசம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பகுதி, ஒரு இனத்து மக்கள் மத்தியில் பணி செய்கிறார். 30 ஆண்டுகள் பணி செய்கிறார். ஒருவர் கூட இந்த ஆண்டவர் எனக்கு தேவை என்று அவரிடத்தில் வரவில்லை. அதிக சோர்வில் இனியும் இங்கே என் நாட்களை வீண் செய்யக்கூடாது என்று சொல்லி அவருடைய ஊருக்கு திருப்பி போகிறார். பாசடினா என்கிற ஒரு கேம்பஸ்க்கு போகிறார். அங்கேதான் ஃபுல்லர் தியாலஜிக்கல் செமினரி இருக்கிறது. ஃபுல்லர் அந்த தியாலஜிக்கல் செமினரியிலேயே உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆய்வகம் உருவாக்கப்படுகிறது. அங்கே உட்கார்ந்திருந்து 30 ஆண்டுகள் செய்த இந்த பணியினை ஆய்வு செய்கிறார். அப்போதுதான் ஆண்டவர் அவருக்கு அந்த அவருடைய திருத்திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன அது? மக்களை இயல்பாக அவருடைய கலாச்சாரத்தில், அவருடைய மொழியில், அவருடைய உள்ளான மக்கள் இனங்களின் இன அணுகுமுறையில், கித்தன் கின்னு சொல்றான்ல, அவர்களுடைய பேச்சு வழக்கில், அவருடைய பொருளுள்ள அவருடைய தொடர்புகளிலே செய்ய வேண்டும். ஹோமோஜினியஸ் யூனிட் பிரின்சிபல் சொல்லுவாங்க, HUPன்னு. எப்போதாவது உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுங்க, நாம் அதை பற்றி விளக்கம் சொல்லலாம். சபை நிறுவனம்னா அந்த மக்கள் இயல்பாக அவர்களுடைய எண்ணங்களில், அவருடைய சொந்தங்களில், அவருடைய விதங்களில், அவருடைய கலாச்சார பழக்க வழக்கங்களில் அவர்களை லகுவாக நடத்தினா திரள் திரளாக இந்த ஆண்டவருக்குள்ளாக மக்கள் வருவார்கள் என்று மகத்தான சேவையை இந்த 100 ஆண்டுகளாக, அதுவும் சிறப்பாக எங்களை போல மிஷனரி பணியில் ஈடுபாடு கொண்ட மிஷனரி இயக்கங்கள் 50-60 ஆண்டுகளாக பெரும் அறுவடையை கண்டோம். இனம் இனமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது, அதை ஆண்டவர் செய்கிறார். ஒரு உதாரணத்துக்காக நம்ம புரிந்து கொள்ளுங்கிறதுக்காக தமிழகத்தை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். 30,000 கிராமங்கள் இருக்கிறது. 10,000 கிராமங்களிலே தான் சபை இருக்கிறது. ஏதோதோ பெரிய காரியம் நடப்பது போல இருக்கிறது. ஆனால் இன்னும் 20,000 சின்ன சின்ன குக்கிராமங்களில் சபைகள் இல்லை. இந்த கிராமங்களுக்கு இப்போது இயேசுவை சொல்லி கொண்டு போனால் அந்த ஊர்களில் தலையாரிகள் போல 4,000, 5,000, 6,000 ரூபாய் கொடுத்து சமூக விரோதிகள், சமூக நல்லிணத்திற்கு விரோதமாக திட்டமிடுகிறவர்கள் ஆட்களை வைத்து, நாய்கள் ஜாக்கிரதைன்னு நம்முடைய ஊர்களில் போடுவோம் இல்லையா, அதே போல சுவிசேஷகர்கள் ஜாக்கிரதை, கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதை, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வைக்கிறாங்க. அப்படி அங்கே யாரையும் அதை தாண்டி போயிட்டா அந்த காலனிக்கு போங்க, அந்த இனத்து மக்களுக்கு தான் உங்களுக்கு தேவை, எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இந்துக்கள், நாங்கள் இந்த இனத்தை சார்ந்தவர்கள், எங்களுக்கு அது வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு விதம் இருக்கிறது. எத்தனை பரிதாபமானதில்ல. ஆனால் இப்போது ஆய்வகங்களில் இதை எப்படி கையாள்வது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ வெட்டியான் என்று ஒரு இனம் இருக்கிறது. அவர்கள் இல்லாம ஒரு கிராமமும் இல்லை. 30,000 கிராமத்திலேயும் இன்றைக்கும் அடக்கத்தை, பட்டணம் துவங்கி நகரங்கள், சின்ன சின்ன பகுதிகள், சேரிகள், அல்லாவிட்டா கிராமங்கள், எல்லாவற்றிலையும் இந்த வெட்டியான் என்கிற இந்த இனம்தான் மனிதர்களை அடக்கம் செய்கிறது. ஆண்டவரின் அருள் திட்டத்தில் எப்படி
பழங்குடியினத்து மக்கள் மத்தியில் வல்லமையாய் ஒரு பேர் அலையாய் மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதே போல தலித்தினத்து மக்கள் மத்தியில் தாழ்த்தப்பட்டோர் என்று அழைக்கப்படுகிற அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி இருக்கிறது. அதே போல சின்ன சின்ன இனங்கள் இல்லை. தமிழகத்தில் அப்படி ஒரு 500 இனங்கள் இருக்கிறது. ஒரு 100 இனங்கள் இல்லை. ஆண்டவர் வல்லமையாக அவர்கள் மத்தியில் கிரியை செய்கிறார். இதுல இந்த வெட்டியான் இனத்துல அவருடைய மனைவிமார், அவருடைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, தம்பிமார், தங்கைமார் தெளிவாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். அவர்களுக்கு மட்டும் இயேசுவை சொல்லி அவர்களை பக்குவப்படுத்தி வலுவான தலைவர்களாக்கி போதர்களாக உருவாக்கி, நான் எங்கேயோ இருந்து அவர்களுக்கு போய் போதகர்னு உட்கார்ந்திருந்தா நான் சொல்வதையே பார்த்து கொண்டிருக்கிறான். அவர்களிலேயே ஒருவரை தலைவராக்கிட்டோம்னா, போதகராக்கிட்டோம்னா, அவர்களை வைத்து அவர்களுடைய இனத்தை சந்திக்கணும்னு நினைச்சிட்டோம்னா 30,000 கிராமத்திலே இன்றைக்கு சபையை சாப்பிடலாம். வன்னியருங்கிற ஒரு இனம் இருக்கிறது வட தமிழகத்தில். இன்னும் 17 லட்சம் பேர். அவர்களில் இன்னும் பெரிய அளவில் சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு பெரிய மூமெண்ட் வரல. நாங்கள் அவர்கள் மத்தியில் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் பணி செய்தோம். ஒரு நல்ல மூமெண்ட் வந்தது. ஆனால் அரஸ்டட் மூமெண்ட் என்று இதை சொல்லுவோம், நின்றுவிட்டது. பெரிய விதத்தில் அவர்கள் வரவில்லை. அவர்களுடைய பிள்ளைகளை கொண்டு, புதல்வரை கொண்டு, மண்ணின் மைந்தரை கொண்டு அவளை சந்திக்கணும்னு ஒரு திட்டம் வைத்துட்டோம்னா 17 லட்சம் பேரை ஒரு மிகப்பெரிய சகாப்தமாக ஆண்டவரின் திரு திட்டத்தில், அவருடைய திருப்பணியில், அவருடைய அறுப்பணிக்காக, நற்செய்தி பணிக்காக கொண்டு வந்த முடியும். இப்படி எண்ணமாக ஆண்டவரை சந்திப்பது, இது இந்த தேர்ட் இயரா, 3வது அலை என்று சொல்லுகிறோமே. 4வது இறுதியாக உலகமெங்கும் இவைகளை ஆய்வு செய்கின்ற கடவுளை பிள்ளைகள் சொல்லுகின்ற முக்கியமான ஒரு நிறைவான ஒரு திட்டம். இதுக்கு பிறகு ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடிப்பார் என்ற ஒரு மாபெரும் வைராக்கியத்தோடு இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. இட்ஸ் அ மிஷனல் இயரா. அப்படின்னா மிஷனரி சிந்தை கொண்ட தனிநபராய், விசுவாசிகளாய், குடும்பங்களாய், சபையாய், இயக்கம், ஊழியங்கள், மக்கள் இயக்கங்களாய் நாம மிஷனரி சிந்தை கொண்டவர்களாக வாழ்வது. அவர்களிலே சிலர் 4% இந்தியாவில் புறப்பட்டு போவது. எஞ்சி இருக்கிற 96% அவர்கள் வாழும் எல்லையிலேயே ஆண்டவரின் திருத்திட்டத்திற்காக மகிழ்ச்சியாய், களிப்பாய், சந்தோஷமாய், சாட்சியாய் மிஷனரி சிந்தை கொண்டு வாழ்வது. மிஷனல் இயரா. எப்படின்னு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனத்தில் யோவேல் அந்த நிகழ்வதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கனா காண்கிறார், ஒரு தீர்க்க தரிசனம் காண்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் அன்றைக்கு சபை நிறுவும் அந்த முதல் நாளில் நிறைவேறுகிறது. என்னது? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எப்படி இருக்கும் பாருங்களேன். பிரான்ஸ் தேசத்தில், நாம் ஆசையாய் நினைக்கிற இந்திய தேசத்தில், தமிழ் பேசுகிற இந்தியர்கள் வாழ்கின்ற 130 தேசங்களிலேயும் வாழ்கின்ற எல்லைகளில் இந்த வசனம் நிறைவேறும்னா எப்படி இருக்கும் பாருங்க. நிறைவேறும். இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படி ஊற்றணும்னு ஆண்டவர் திருத்திட்டம் வைத்திருக்கிறார். அதற்காக சபையை தந்திருக்கிறார். கடைசி நாள், உலகின் கடைசி அத்தியாயம் திருச்சபை. அந்த திருச்சபை 2000 ஆண்டுகள் அந்த கடைசி அத்தியாயத்தின் 2000 ஆண்டுகள் நிறைவேறுகிறது. அந்த நிறைவேறுவதில் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கு என்ன அழகான நோக்கு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவி ஊற்றப்படுவதற்காக ஆண்டவர் பயன்படுத்துகின்ற 4 விதமான மனிதர்கள் திருச்சபையில் இருப்பாங்க. அன்றைக்கு சபை பிறந்த உடனே சிறுவர், சிறுமியர், குமாரர், குமார்த்திகள், வாலிப மகளிர், யுவதிகள், பெரியவர்கள், மூப்பர்கள்,
4வது ஊழியக்காரர், ஊழியக்காரிகள். இந்த 4 பேருக்கும் ஆண்டவர் தரிசனம் தருகிறார். 4 பேருக்கும் சேர்ந்து ஒன்று சொல்லணும்னா என்விஷனிங், கனா காண்பது, கனவு காண்பது, சொப்பனம் காண்பது. எதை? மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் ஆவியை ஊற்றப் போகிறார் என்கிற ஒரு கனாவை, ஒரு தூரத்து நிகழ்வை அணைத்து கொண்டு அவர்கள் வாழ்வது. வங்கிக்கு செல்வோம், தொழில் அதிபராக செல்வோம், ஆசிரியராக, மாணவராக, சமையல் கட்டில் வீட்டின் ஒரு தலைவியாக வீட்டில் இருப்போம், சந்தை வழியில் வியாபாரியாக இருப்போம், ஆனால் மிஷனரி சிந்தை கொண்டவர்களாக இருப்போம். எப்படி இருக்கும் பாருங்க. என்னுடைய ஆசை, நோக்கம், மூச்சு யாவும் மிஷனரி பணியாக இருக்கும். பேங்க்ல எல்லாரை போல நானும் பணி செய்வேன், 8 மணி நேரம், 10 மணி நேரம். ஆனால் சார் நீங்க மட்டும் ஏன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க, லஞ்ச் பிரேக்கில் சொல்லட்டுமா, வாங்க என் கூட லஞ்ச் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உடன் வேலை செய்கிற இன்னொரு ஆஃபீஸர் அவரை அழைத்து, ஏன் சார் நீங்கள் மட்டும் இப்படி விறுவிறுப்பாக இருக்கீங்கன்னா, இயேசுவுக்காக, அவருடைய சாட்சிக்காக, அவருடைய திட்டத்துக்காக, அவர் எனக்கு தந்த பொறுப்பாக நிறைவேற்றுகிறேன். 5 மணிக்கு 4 மணிக்கு இந்த வங்கி பணியை முடித்து வீட்டுக்கு போகும்போது என் கூட வாங்க, பேசிட்டே போகலாம், இயேசுவை பற்றி சொல்கிறேன். சார் எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? சனிக்கிழமை வாங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சபைக்கு வாங்க. இது மிஷனரி சிந்தை கொண்ட ஒரு வங்கி அலுவலகர் செய்கிறது, ஆசிரியர் செய்வது, தாதியர் செய்வது, டாக்டர் செய்வது, தொழில் அதிபர் செய்வது. அவர்களுடைய பணிகளின் ஊடே சாட்சியாக இருந்து மிஷனரி சிந்தை கொண்டவர்களாக இருப்பது. அந்த கிருபை ஆண்டவர் தருகிறார். இவைகளை மனதில் கொண்டு ஒரு 3 குறிப்புகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முதலாவது, ஆண்டவர் இந்த மிஷனரி பணியின் இன்றைய தாக்கத்தை நம்மளே நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணி, பிரதான கட்டளை என்று ஆண்டவர் தந்த பிரதான கற்பனை, த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்று ஆங்கிலம் அதை அழைக்கிறது. உபாகமத்தின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலே கேள் என்று அதை ஆண்டவர் துவக்குகிறார். மத்திய 22வது அதிகாரத்தில் 26வது வசனம் துவங்கி இந்த பகுதி வருகிறது. ஒரு நியாயாஸ்திரி, ஒரு லாயர், ப்ராப்ளி சுப்ரீம் கோர்ட் லாயர், ஏபிள், ஆர்குமெண்டேட்டிவ், லீகலிஸ்டிக், இல்லை ஒருத்தன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு நியாயப்பிரமாணம் அத்துப்படி மேலிருந்து கீழே வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும், அத்தனை அறிந்திருக்கிறேன், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா, வாழ்வாங்க வாழணும்னா, பரலோகம் போகணும்னா, புண்ணியம் எனக்கு இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் என்று ஒரு கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆண்டவரில் அன்பு கூர், உன் தேவனாய் கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடு, முழு மனதோடு. இதயத்துக்கும் மனதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முழு சிந்தை கொண்டு, முழு பலன் கொண்டு அப்படி ஆண்டவரை நேசிக்க நீ கற்றுக்கொள். அது எனக்கு தெரியுமே சொல்லுகிற. ஆனா அதனுடைய ஆழம் பாருங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்ப்போம். மிஷனரி பணியினை பற்றி யோசிக்கிறோம். இதை போலத்து ஒரு காலத்துல இதற்கு ஒப்பான இன்னொரு பணி இல்லை. இன்னொரு முக்கியமான காரியம் இந்த பூமியில இல்லை. மனித இனத்திற்கு அது தரப்படவில்லை. கல்வி, தொழில், வளம், செழிப்பு, கொழிப்பு அத்தனை முக்கியமானது. பட் இதை மையமாக கொண்டதுதான் அது. ஆண்டவர் அந்த கிருபையை எனக்கு தந்தா, ஆண்டவரில் அவ்வளவு சமூலமாய் அன்பு கூறுவது, என் இதயத்தின் ஆசைகளை எல்லாம் கொண்டு அதன் அத்தனை பலனையும் கொண்டு ஆண்டவரை நான் நேசிப்பது. மனது இதயத்தில் ஒன்று, மனதில் ஒன்று, ஆத்மா என்று அதை சொல்லுகிறோம். மனதில் 1000 நனவுகள் இருக்குது இல்லையா, கனவுகள் இருக்குது இல்லையா, கோட்டைகள் இருக்கிறது இல்லையா, கட்டுகிறோம் இல்லையா, அவைகளை கொண்டு ஆண்டவரை நேசிப்பது.
நான் இளைஞனாக அப்போது தான் சென்னையில் ஒரு சபையில் இளைஞர் கூட்டத்தை நடைபெற்று மட்டும் உட்கார்ந்துருக்கிறேன். கோடம்பாக்கம் என்கிற திரைப்படத்துறை அப்போது வெகு விமரிசையாக பேசப்பட்ட ஒரு எல்லையில் ஒரு இளைஞனை கண்டேன். அவர் சொன்னார், அண்ணா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இனி இந்த ஆண்டவருக்காக நான் வாழ்வதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அப்படியே வாழ்நாள் முழுவதும் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னேன். என் தோளில் கை வைத்து ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அப்படியே ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அவரை அதுக்கு பிறகு ஒரு பொறியியல் கல்லூரியுடைய உதவி பேராசிரியராக ஒரு வளாகத்தில் சந்தித்தேன். அந்த வளாகத்தில் எங்களுடைய ஊழியத்துக்காக ஒரு தன்னார்வ வேலைக்காக தொண்டராக பணி செய்து கொண்டிருந்தார். 100 வியாபாரிகளை கூட்டியிருந்தோம். அந்த தொழிலதிபர்கள், வியாபாரிகள் ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி குடும்பத்தை, மனைவியை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், பணத்தை மட்டும் அல்ல, பணத்துக்கு அப்பால் இருக்கிற உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரணும்னு கற்றுக் கொடுத்து அவர்களை அந்த நாளின் மாலையிலே ஒரு தீர்மானத்துக்காக அழைக்கிறோம். அந்த தீர்மானத்தில் என்ன கேட்குறோம், சின்ன சின்ன உண்டியல் இல்லை, சேமிப்பு, மிஷினரி சேமிப்பு பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், மிஷினரி பாக்ஸ் அப்படி கொடுத்து கொண்டு தான் நான் உங்களுக்கு மட்டும் ஒரு 100 குடும்பத்தை மட்டும் அழைத்திருக்கிறோம். ஆயில் கேன் இருக்கும்ல, பாம் ஆயில் கேன், அந்த மாதிரி பெரிய பெரிய அந்த கேன் மாதிரி ஒரு 100 உண்டியல் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த உண்டியல் ஆண்டவருக்கு கொடுக்கறது, சபை கொடுக்கறதெல்லாம் செஞ்சுட்டு இதை உங்கள் கடை சார்பில், உங்கள் வியாபாரத்தின் சார்பில், உங்கள் தொழிலின் சார்பில் ஒரு ஆலயத்தை ஒரு ஆண்டுக்கு நிறைவேற்றுவதற்காக செய்யிருக்கணும்னு சொன்னோம். அப்போது 1,60,000 ரூபா தேவை. இப்போது 6 லட்சம் 7 லட்சம் ரூபாய், 600,000 rupees என்று தமிழில் சொல்லுவோம். அப்படி இருக்கிற காலத்தில் அந்த 100 பேரும் அந்த கூட்டத்தில் தீர்மானம் பண்ணாங்க. எங்கள் 100 கடையிலிருந்து, தொழிலிருந்து, வியாபாரத்தில் நின்று ஆண்டுதோறும் 100 சபைகளை வட இந்தியாவில் கட்டுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரணும், எங்களுக்கு ஆஜிப்பீங்க. ஒருத்தர், நான் விறகு கட்டை கொண்டு என் மனைவியை கோவம் வந்துட்டா அடிப்பேன் ஐயா, நான் மிருகமாக வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, நான் என் மனைவியை இப்போது மனம் திரும்பி இனி இந்த ஆண்டவருக்காக என்று தீர்மானித்திருக்கிறோம், எனக்கு ஒரு அந்த பெரிய பெட்டியை தாங்க என்று தீர்மானம். அப்படிப்பட்ட மகத்தான கிருபை. இதை ஒரு தொண்டனாக இவர் பார்த்து கொண்டிருக்கிறார். முடிச்சு எல்லாம் ஒழுங்கு பண்ணி சுத்தம் பண்ணி அந்த வளாகத்தில் அவங்கள்ட்ட கரங்களை கொடுத்துட்டு நாங்கள் திரும்பணும். சேர்ந்துட்டு இருக்கும்போது, ராஜா இல்லை அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நீ கவனிச்சிட்டீங்களான்னு. ஆமாம், இந்த வளாகத்தில் நான் ஒரு உதவி பேராசிரியராக இருக்கிறேன். அண்ணன், அன்னைக்கு ஜெபம் பண்ண மாதிரியே இன்னைக்கும் எனக்கா ஜெபம் பண்ணணும்னு. என்ன ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். உடனே ராஜா சொல்கிறாரு, இந்த வியாபாரிகளுக்கு ஆண்டவர் ஒரு பாரம் தந்தார்ல, அதை போல் எனக்கும் தந்திருக்கிறாரு. நானும் என் மனைவியும் எங்களுடைய சம்பாத்தியத்தில் உதவி பேராசிரியர், இன்னும் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன். இந்த படிப்பில், இந்த சம்பாத்தியத்தில் வட இந்தியாவில் சபை இல்லாத எல்லைகளில் 100 திருச்சபையை ஸ்தாபிக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கா ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி தோளில் கை வைத்து ஜெபிக்க சொல்லி கேட்டார். ஜெபித்தேன். ஆண்டுகள் ஆயிற்று. ஒரு 10-17 வருஷம் இருக்கும். அவரை சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மிஷினரி பல்கலைக்கழக வளாகத்தில் அங்கே சந்தித்தேன். ஒரு சயின்டிஸ்டாக சந்திக்கிறேன். அவர் அங்கே பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. அங்கே ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் அவரும் இருந்தார். முடிச்சுட்டு, அண்ணன் உங்களுக்கு ஞாபகம் இருக்காரு? நல்லா ஞாபகம் இருக்கு ராஜா, 100 சபைன்னு சொன்னோம், அப்படி ஜெபித்தோம், எப்படி இருக்குன்னு கேட்டேன். அண்ணா, 52 சபையை கட்டி முடிச்சிட்டேன். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, விக்ஷவாணி அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை போடுறார். அப்படியெல்லாம் போட்டு நான் செஞ்சிட்டேன். இப்போ என் மனைவி பெல்லா, என் பிள்ளைங்க 2 பேர் எல்லாரும் சேர்ந்து எஞ்சி இருக்கிற 48 சபையும் நாங்கள் கட்டிக்கிறோம்.
உங்களுக்கென்று ஆண்டவர் தந்திருக்கிற கனாவை நீங்க நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது தந்தாருன்னா அதை எடுத்து நீங்க நிறைவேற்றுங்க, நாங்க இது தொடர்ந்து செய்கிறோம்னு சொல்றாங்க. அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க அண்ணன்னு சொன்னார். முழு மனதோடு நேசிப்பது, முழு பலத்தோடு நேசிப்பது. என் ஆன்மாவே அவரையே நேசி என்று வாழ்வது. பாருங்க, அந்த வசனத்துல மத்தேயன்பார் எழுதும்போது இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை, அதிலேயே இது முதலாம் கற்பனை, 30ஆம் வசனம் அப்படி சொல்லுது பாருங்க. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது அமில சோதனை, ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவோம். இல்ல, ஆண்டவரை நேசிக்கலாம், என்ன நேசிக்கலாம், அடுத்தவரை மிக கடினமானது இயல்பாக. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவைகளில் நியாயப்பிரமாணம் முழுமையும் அடங்கி இருக்கிறது, தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது. the greatest commandment is ஆண்டவரின் உளமார்ந்த திட்டம், பிரதான கற்பனை, ஆண்டவரை நேசிப்பது, அப்படியே பிறரை நேசிப்பது. அப்படிதான் ஆண்டவர் மனிதனை நேசித்தார். மனிதன் வீழ்ந்த போது அவனை உயர்த்தி திரும்ப அவனை ஆசி தந்து அனுப்புனா அவனை அப்படித்தான் நேசிக்கிறார். இன்றைக்கும் அப்படிதான் நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். பிரதான கற்பனை. இரண்டாவது பிரதான கட்டளை, அதைத்தான் அறிமுகத்தில் சொன்னோம். மத்தேயன்பார் எழுதிய நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொன்ன மாத்திரத்தில், நான் ரொம்ப நாளா ஒரு 46 ஆண்டுகளாக மிஷனரியாக இருந்ததுனால எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான், புறப்படுவது தான். கல்லூரியை முடித்தேன். அடுத்த நாளில் எங்களுடைய இயக்கத்தின் தலைவருடைய காலத்தில் நான் ஆண்டோடைய வழி நடத்தினால நான் அண்ணன் இந்த மிஷன் பண்ணிக்கன்னு வந்துட்டேன்னு சொன்னேன். உடனே எங்கே போகணும் தம்பின்னு கேட்டான். பீகாருக்கு போனோன்னே. என்ன செய்யணும் தம்பி? நாங்கள் ஊழியம் செய்யணும், ரத்த சாட்சியாக பீகாரில் மறிக்கணும்னு. ஓ, தெருவில் அவர் ஒரு ஏசி கிருஷ்ணன் இருப்போம், ரொம்ப தீவிரவாதி, முழங்கால் படிக்கிட்டு என்னை அபிஷேகித்து, நீங்கள் போகணும் தம்பி, ஆனால் ஒரே ஒரு கட்டளை, நாங்கள் எங்கே சொல்லணும் எங்கே போகணுன்னு சொல்கிறோமோ அதுக்கு நீங்கள் இணங்கணும். இப்போ ஒன்று சொல்கிறேன், உங்களை போல் ஒரு 100 பேரை கண்டுபிடிச்சு பீகாரை போல மிக முக்கியமான எல்லைகளுக்கு இயேசுவை அறிவிப்பதற்காக அனுப்பிச்சிட்டு போகலாமா கேட்டார். எனக்கு என்னன்னே தெரில. அந்த அண்ணனுடைய அடக்கத்தை பேட்ரிக் ஜாஷ்வான்னு நண்பர் சுசி ஜபக்குழுவின் பொதுச் செயலாளர், அவரை கீழ்பாக்கு சிமெட்ரியில் அடக்கம் செய்வதற்கு என்னுடைய போதகர் என்னை பணித்தார். நான் செய்து சொல்லும்போது சொன்னேன், ஆனால் 100 பேரை கண்டுபிடிச்சு அனுப்பணும்னு என்னைய அபிஷேகம் பண்ணீங்க. 2000 பேரை நான் என் மனைவியும் கண்டுபிடித்து மிஷனரி இயக்கத்திற்கு, பிரதானமாக நண்பர் சுசி ஜபக்குழுவுக்கு, பிறகு பல்வேறு எல்லைகளுக்கு, பல்வேறு மிஷனரி இயக்கங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். ஆனால் நாடு மாறலப்பா. அப்போ என்ன தேவையாக இருக்கிறது? பிரதான கட்டளை என்பது ஏதோ ஒரு பிரகடனம் போல, கம்யூனிசவாதிகள் சொல்லுவது போல, ஒரு சித்தாந்தம் போல, கொள்கை போல இருக்கிறது. இல்லை, நான் சீடராவது, வலிய ஆண்டவருடைய வல்லமையான வீறு கொண்ட அவருடைய அடியவராக வாழ்வது. பின்பு என்னுடைய வாழ்வின் மூலமாக சீடர்களை தோற்றுவிப்பது, அதிகாரப்படுத்துவது, எம்பவரிங், எக்யூப்பிங், எனேபிளிங், என்விஷனிங். ஆங்கிலத்தில் ஒரு சின்ன பகுதியில் எவ்வளவு சொல்லலாம் பாருங்க. திரளாக இப்படி மனிதர்களை அவருடைய திட்டத்துக்காக உருவாக்குவது. இது ஆண்டோரின் திட்டம் என்றால் பிரகடனம் அல்ல, கொள்கை பேச்சு அல்ல, நடைமுறை திட்டம். இதை ஆண்டவர் சொல்லும்போது அன்றைக்கு கலிலேய மலையில 11 பேர் தான் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் இல்லை, வேதாமத்தின் நற்செய்தி பகுதிகளில் 70 பேர்னு சொல்கிறோம். 12, 70, 120.
அந்த 2ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியில் 3000 பேர், அடுத்த அதிகாரத்தில் 5000 பேர். உலகமுங்க அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு பிரான்ஸ்ல அதனுடைய சுற்றி இருக்கிற தேசங்களில் குடியிருக்கிறோமே, நம்ம அப்படி அதற்காக அழைத்த ஆண்டவரை போல அவர் அனுப்புகிறார். அவருடைய திட்டத்துக்காக அனுப்புகிறார். எதற்கு? நடைமுறை சாத்தியமாய் நான் அவருடைய அடியவனாக வாழ்வதற்கு, என்னுடைய பிரயாசத்தின் மூலமாக அவருடைய திட்டத்தை ஏற்று நிறைவேற்றுவதற்கு என்று ஆண்டவர் என்னை அழைக்கிறார். எத்தனை அழகான திட்டம் இல்லையா? செகண்ட், பிரதான கற்பனை. இது பிரதான கட்டளை. 3வது, அதுதான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய திருத்திட்டத்தில் இது பிரதான கூட்டுப்பணி. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வருகிறது. அந்தியோகியா திருச்சபையில் ஆண்டவர் தம்முடைய திருத்திட்டத்தை மிஷனரி பணிக்காக வெளிப்படுத்துகிறார். பவுலையும் பர்னபாவையும் என்னுடைய இந்த ஊழியத்துக்காக பிரித்து விடு என்கிற அந்த நடத்துதலை ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிற உபவாசத்தில், ஜெபத்தில், ஆராதனையில் கண்டுகொள்கிறார்கள். கண்டுகொண்ட மாத்திரத்தில் இதுவரைக்கும் பேதுரு சபையை நிறுவுகிறவராக இருக்கிறார். பவுலோ மிஷனரி இயக்கங்களை நிறுவுகிறவராக இருக்கிறார். சபையும் சங்கமும். சங்கங்கள் இல்லாமல் சபை இல்லை, சபை இல்லாம சங்கம் இல்லை. ஜி நெட்வொர்க் மிஷனை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற நோக்கம் சபை செய்து நிறைவேற்ற வேண்டிய பணிக்காக இல்லையா? எங்கே சபை இருக்குதோ அங்கே மிஷனரியின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எமில் பொர்னர் என்கிற தேவனுடைய மனிதர் இதை சொல்வார். எங்கு மிஷனரியின் ரத்தம் சிந்தப்படவில்லையோ அங்கு சபை இல்லை. சபையும் மிஷனும் அப்படி இணைந்து நின்று இயங்குகின்ற இயக்கமாக இருக்கிறது. அந்தியோகியாவில் உருவாக்கிய அந்த சபை என்கிற அமைப்பு இயக்கங்களை உருவாக்கி உலகமெங்கும் இருக்கிற அன்றைக்கு இருந்த, நீங்க விரும்புவீங்கன்னா சொடாலிட்டி மொடாலிட்டி என்று சொல்லுவோம் மூலப்பதத்தில், 2 அமைப்புகளையும் இந்த 200-300 ஆண்டுகளில் வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தி இன்றைக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத அமைப்புகளை, என்ஜிஓஸ் சொல்றோம், கிறிஸ்டியன் என்ஜிஓன்னு சொல்றோம், இல்ல சிவில் சொசைட்டிஸ்ன்னு சொல்றோம், மிஷனரி இயக்கங்கள் உட்பட அத்தனை அமைப்புகளை ஆண்டவர் அழகுபட தந்து உலகெங்கும் தம்முடைய திட்டத்தை ஒரு மகா பெரிய கூட்டு பணிக்காக, a great collaborationக்காக அனுப்பி ஆதரிக்கிறார். சொல்லி முடிக்கட்டுமா? ஆண்டவர் இந்த மிஷனல் ஈராவில் இன்றைக்கு இந்த ஜி நெட்வொர்க் மிஷன் மூலமாக ஒரு மாபெரும் மொபிலைசேஷன், மகத்தான மக்கள் திரளணிய உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதற்கு இந்த 5G இஸ் இம்பார்ட்டன்ட். இது சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, groaning in prayer. 5G 2G 3G 4G வந்தது, இப்போ 5G வந்துச்சு. 2வது, கோயிங் அஸ் மிஷன். நான் என்ன வேலையெல்லாம் இருக்கலாம். 4% பேர் முழு நேரமாக செல்வாங்க, ஷார்ட் டைமுக்கு போவாங்க. எஞ்சி இருக்கிற நம்ம எல்லாரும் 96% மிஷன் மைண்டடாக இருப்போம். போவோம் நம்முடைய பணிக்களங்களுக்கு, நம்முடைய வேலை ஸ்தலங்களுக்கு சாட்சியாக. 3வது, கொடுப்போம். வல்லமையாய், ஆழமாய், தாக்கத்தோடு கொடுப்போம். 4வது, கேதர் பண்ணுவோம். The dad is a gathering, giving, gathering. 5வது மிக முக்கியமான ஒன்று நினைக்கிறேன், greeters in mission. ஐயா, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த நல்ல வேலைக்கு உங்க கையை உடன் கொடுத்து ஊக்குவிங்க போதும். greeters in mission. அனல் கொண்டு ஜெபிப்போம், ஆர்த்தெழுந்து சாட்சியாக வாழ்வோம். ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கு கொடுக்கலாம். தன்னார்வமா கூடி 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 ஆண்டவருக்காக ஜெபிக்கலாம், மக்களை திரளணியாக அமைக்கலாம், வாழ்த்தலாம். அப்படி வாழ்த்திட்டா இந்த தலைமுறையில் இயேசு என்கிற நாமத்தை உலகமெங்கும் இருக்கிற எஞ்சி இருக்கிற அத்தனை மக்கள் இனங்களிலையும் மலரச் செய்வதற்கு மகத்தான காரியங்களாய் இந்த மிஷனல் ஈரா
நமக்கு பயன்படும் என்று நான் நம்புகிறேன். அந்த பெரும் கிருபையை ஆண்டவர் நமக்கு சிறப்பாய் ஜி நெட்வொர்க் மிஷனுக்கு திரளாக இந்த ஆண்டு தருவாராக. ஆமென்.